தைராய்டு கிளாண்டுக்கு சேர வேண்டிய எனர்ஜி சேராம போக வேண்டிய எனர்ஜி போகாம அதோட ஃபங்க்ஷனாலிட்டி குறையும் போது அதோட இஷ்யூ அது வந்து சிக் ஆகிடும். அதனால தைராய்டு இஷ்யூஸ் டெவலப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடம்புல எத்தனையோ கிளான்ஸ், நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம உடம்புல எத்தனையோ கிளான்ஸ் இருக்கு. சரியா தூக்கம் வரலன்னா இந்த தேர்ட் ஐ மூன்றாவது கண் பிரெயின்ல இருக்கிற அந்த பீனல் கிளாண்ட் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா அது சுற்றி ஒரு கைண்ட் ஆஃப் பாய்சன் போய் ஸ்டோர் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த தேர்ட் ஐல செக்ரீட் ஆக வேண்டிய மெலட்டோனின் அண்ட் செரோட்டோனின் என்ற கெமிக்கல் ரிலீஸ் ஆகாம நம்மளுக்கு வர வேண்டிய தூக்கம் கூட சரியா வராது. அதனால இன்சோம்னியான்ற அந்த ஒரு நோய் வந்துடும். அதனால அந்த இன்சோம்னியான்னு தூக்கம் வராது. எப்போ நீங்க அதிகமாக மெடிடேஷன் பண்றீங்களோ, எப்போ நீங்க ஒரு பிரமிட் கேப் தலைமையில வைக்கிறீங்களோ, அப்போ நீங்க உங்களோட எனர்ஜி பாடியில அதிகமா எனர்ஜி ரிசீவ் பண்றதுக்கு நீங்க இடம் கொடுத்த மாதிரி. அப்போ அந்த எனர்ஜினால நம்மளுக்கு ஹீலிங் நடக்கும். ஹீலிங் நடக்கும்போது அந்த ஹீலிங் எந்த ரூபத்தில் நடக்கும்னா அந்த சுத்தி அந்த பீனல் கிளாண்ட் சுத்தி இருக்கிற பாய்சன் வந்து கரையும் போது கொஞ்சம் கொஞ்சமா அதுல சகஜமா ஃபங்க்ஷன் ஆக வேண்டிய செரட்டோனின் மெலட்டோனின் என்ற கெமிக்கல் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதனால நல்ல தூக்கம் வரும். அதுவே இன்னும் அதிகமாக மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆயிடுது, அந்த கிளாண்ட் வந்து அந்த கிளாண்ட்ல செக்ரீட் ஆகிற அந்த மெலட்டோனின் என்ற கெமிக்கல் அப்கிரேட் ஆகி மெட்டபோலைட்டா மாறி அதுலேருந்து நிறைய டிஃப்ரெண்ட் மேஜிக்கல் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும். அந்த மேஜிக்கல் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும்போது உடம்புல நடக்க வேண்டிய ஹீலிங் ரொம்ப ஃபாஸ்டர் ஆகும்.